ராட்ரி டு பார்சலோனா என்ன கதை அப்படின்றது. ஸோ நிறைய பேருக்கு இது கொஸ்டின்ஸ் இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. ஸோ எஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான் ஆப்வியஸாக. ஸோ லாலிகாவில் அதுவும் பார்சலோனா ஆகட்டும் சரி, ரியல் மேட்ரிட் ஆகட்டும் சரி, நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்திருக்கு, உள்ளேயும் வந்திருக்கு, நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. அண்ட் இன்னும் சில நாட்களில் ரூமர்ஸான விஷயமும் உண்மை ஆகலாம். ஸோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு டீமாக பார்த்துடலாம். ரியல் மேட்ரிட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் யாரெல்லாம் உள்ளே வந்திருக்கா, பிக் மணி சைனிங்ஸாக யார் வந்திருக்கா, அண்ட் அதே மாதிரி சேம் கோஸ் வித் பார்சலோனா. ஸோ ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே ஆரம்பிக்கலாமா? ஸோ எஸ், ரியல் மேட்ரிட் பற்றி பேசும்போது ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப ப்ரையாரிட்டியாக இருந்தது வந்து அவங்களோட மேனேஜர் தான். போன சீசன் ஆகட்டும் சரி, அதுக்கு முன்னாடி சீசன் ஆகட்டும் சரி, பெருசாக ரியல் மேட்ரிட் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றுன்ற மாதிரி தான் நடந்தது ஆக்சுவலாக. ஸோ பெரிய ட்ரோஃபிஸ் எதுவுமே லாஸ்ட் 2 இயர்ஸாக வரல. இது வரைக்கும் ரியல் மேட்ரிட் ஏரால அந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வேணும்னு பார்த்தாங்க. ஜாபி அலோன்சோ இருந்திருப்பார் போன சீசன், அண்ட் நடுவில் வந்து அவரை சாக் பண்ணியிருப்பாங்க, சிச்சுவேஷன் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அர்பலோவாவை இன்டர்மாக போட்டு அவங்கள வச்சு சீசன் 2 வரைக்கும் அவரை வச்சு ஓட்டுவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு மெயின் டைமாக எனக்கு ஒரு மேனேஜர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு த ஜோசே ஸ்பெஷல் ஒன் மொரினியோ, ஸோ மொரினியோ எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் ஒன் ஆல்ரெடி இருந்திருக்காரு மேட்ரிட்டில், அவருக்கு இன்னும் அவுட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட கதை வேறு லெவலாக இருக்குது. ட்ரோஃபிஸ் வேணும்னா மொரினியோ வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்க்கு தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். போர்ட்டோல் ஆகட்டும் சரி, இன்டர் மிலான் ஆகட்டும் சரி, அண்ட் செல்சி ஆகட்டும் சரி, எல்லா கிளப்ஸ்லையுமே போன வரைக்கும் எல்லாமே ஜெயிச்சிருக்காரு அவர். அண்ட் அதே மாதிரி வந்து ஃபெனர்பாச்சில் இருந்தார், அண்ட் இப்போது பென்ஃபிகாவில் இருந்து அதுக்கப்புறம் தான் இப்போ ரியல் மேட்ரிட் வந்திருக்கார். ஸோ அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே தேவை அப்படி ரியல் மேட்ரிட்க்குன்ற ஒரு மெயின் மோட்டிவ்னால தான் மொரினியோவை எடுத்திருக்காங்க. அண்ட் நிறைய விஷயத்தில் அவர் உள்ளே வந்திருக்கார். அண்ட் இப்போது நிறைய ரெனுவல் ஆகட்டும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஜோசே மொரினியோ ரொம்பவே இன்வால்வ் ஆகிறாரு. அண்ட் அவரோட ஷேப் டிஃபென்ஸில் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஆர்கனைசேஷன் தான் பக்காவாக இருக்கும். அண்ட் அட்டாக்ல ஃபுல் ஃப்ளெஜ் கவுண்டர் அட்டாக் நம்ம எல் கிளாசிக்கோ மொரினியோ இருக்கும்போது பார்த்துருக்கோம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதோட கிளிம்சஸ் திருப்பி வரப்போகுதுன்னு எனக்கு ரொம்ப தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு சைனிங்காக மொரினியோவை எடுத்திருக்காங்க ரியல் மேட்ரிட். அண்ட் அது இல்லாமல் வந்து இந்த வேர்ல்ட் கப் நடக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது நடந்துட்டு அந்த ப்ராசஸ் ஜூன் மாதத்துலேயே வந்து மெயினாக கூக்ரியா டிஃபென்ஸோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ரியல் மேட்ரிட் ரொம்ப யோசிச்சாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபஸ்ட் ஸ்டெப் போயிருந்தாங்க. அண்ட் கூக்ரியா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பார்சாவோட அகாடமி. அண்ட் நிறைய தடவை சொல்லியிருந்தார், நான் ரியல் மேட்ரிட் போக மாட்டேன் அப்படி இப்படின்லாம் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது. பட் எகெயின் 50 மில்லியன் + 5 மில்லியன் ஆட்-ஆன்ஸோட நம்ம 2032 வரைக்கும் கூக்ரியா டு மேட்ரிட் ஹியர் வி கோ அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்டிங்லேயே வந்துடுச்சு. இந்த வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கும்போதே வந்துடுச்சு. ஒரு பெரிய ஒரு பிளேயர், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்பெயினில் இந்த வேர்ல்ட் கப் ஸ்பெயின் ஜெயிக்கிறதுக்கு he was one of the important reason. லெஃப்ட் பேக்கில் சூப்பராக விளையாடினார். அண்ட் பிளேயர் ஆஃப் த என்னது டோர்னமெண்ட், பிளேயர் ஆஃப் த ஒரு பொசிஷனில் பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் பேக்கில் கூக்ரியா தான் லாஸ்ட் மேன் மாதிரி இருந்தார், பெஸ்ட்டாக இருந்தார். அட்டாக்கிங்லேயுமே சப்போர்ட் பண்ணார், டிஃபென்ஸ்லேயுமே சப்போர்ட் பண்ணியிருந்தார். சூப்பர் பிளேயராக இருந்தார் வேர்ல்ட் கப்பில். அண்ட் அவரை ரியல் மேட்ரிட் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் நீங்களும் சொல்லுங்கள் பாய்ஸ், கூக்ரியா டு ரியல் மேட்ரிட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அது இல்லாமல் இன்னுமே டிஃபென்ஸில் நிறைய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ கூடவே வந்து டம்ஃப்ரீஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ இன்டர் மிலானில் நல்ல ஒரு பிளேயராக இருந்தார், நெதர்லாண்ட்ஸ்க்கும் நல்லா விளையாடி இருந்தார். இந்த வேர்ல்ட் கப்பில் இருந்தார் நினைக்கிறேன். எஸ். அண்ட் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. இன்டர் மிலானில் ஒரு 3 இயர்ஸ் பேக்லாம் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தார். அண்ட் இப்போ ஒரு 30 இயர்ஸ் ஆச்சு. 20 மில்லியன் ரிலீஸ் கிளாஸில் ட்ரிகர் பண்ணியிருந்தாங்க ரியல் மேட்ரிட். அண்ட் அவர் வந்து ரியல் மேட்ரிட்டில் திருப்பியுமே ஏர்லியாக எடுத்திருந்தாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஏர்லியாகவே இதெல்லாமே நடந்துச்சு. ஸோ டம்ஃப்ரீஸ் ஆகட்டும் சரி, கூக்ரியா ஆகட்டும் சரி, அண்ட் அதே மாதிரி கொனாட்டே அவ்வளோ பெரிய சீசனாக லிவர்பூலில் இந்த தடவை பெரிய ஒரு சீசனாக நான் பார்க்கல. கொனாட்டே வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு இருந்தார் சீரியஸாக சொல்லணும்னா. ஆனால் அவருக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ரியல் மேட்ரிட் வந்து அப்ரோச் பண்ணாங்க. யார் ரியல் மேட்ரிட் அப்ரோச் பண்ணும்போது வேணான்னு சொல்லுவா. ஸோ கொனாட்டே ரியல் மேட்ரிட் போயிருக்காங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ்? ஸோ கொனாட்டே வந்து பெருசாக ப்ரூவ் பண்ணல இந்த போன சீசன் லிவர்பூலுக்கு பர்டிகுலராக. பட் ஒரு நல்ல ஒரு அடிஷனாக இருக்குமா ரியல் மேட்ரிட்டுக்கு? ஸோ பேக்கப்பாக யூஸ் பண்ண போகிறாங்களா கொனாட்டேவை? ஸோ தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இது கூடவே சேர்ந்து இன்னுமே நிறைய ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நடந்தது. ஸோ பெர்னார்டோ சில்வா வந்து எகெயின் இவருமே வந்து பார்சலோனாவா மேட்ரிடா அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் கடைசியாக
மேட்ரிட் மாதிரி ஒரு டீம் கூப்பிட்டா நான் வேணான்னு சொல்வேனா அப்படின்ற மாதிரி தான் இவரும் சொல்லியிருந்தார். பெர்னார்டோ சில்வா ஃப்ரீயாக தான் வந்திருக்காரு. ஸோ அவரும் ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருந்தார். மான்செஸ்டர் சிட்டியில் பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார்டிங்கில் வந்து இவர் ரைட் விங்கர், அப்படி தான் ஒரு கெரியர் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பெப் கார்டியோலா ஒரு மாதிரி சூப்பராக அவரை வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ண வச்சார். சம்டைம்ஸ் மிட்லேயுமே சரி, அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயராக மாற்றினார் பெர்னார்டோ சில்வாவை. அண்ட் ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி ஆகட்டும் சரி, லீடர்ஷிப் ஆகட்டும் சரி, கேமில் ஏதாவது டர்ட்டி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 100% பெர்னார்டோ சில்வா கேன் டூ ஆல் த திங்ஸ். அண்ட் மொரினியோவும் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தார். ஸோ பெர்னார்டோ சில்வாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ரெண்டு பேரும் போர்ச்சுகீஸ் தானே, ஸோ நல்ல ஹார்ட் ஒர்க்கர் எல்லாமே இருக்குது. பட் பையன் வந்து ஏதாவது வெக்கேஷன் போயிட்டு வர்றதுக்கப்புறம் ஒரு ஷேப் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் திருப்பியுமே வந்து ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் ஒன்று இருக்குது பெர்னார்டோ சில்வா பொறுத்த வரைக்கும். ஸோ இமீடியட்டாக வி கேனாட் ட்ரை அண்ட் ஸ்குவாடில் ஆட் பண்ண முடியாது. பட் கோயிங் ஃபார்வர்ட் ஒரு பெரிய அடிஷனாக இருக்க போகிறாரு மொரினியோ சொன்ன விஷயம் இது. பட் பார்ப்போம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் ப்ரூவன், பிரீமியர் லீக் ப்ரூவன், போர்ச்சுகலுக்கு நல்லா விளையாடின ஒரு பிளேயர் தான். ஸோ பார்ப்போம் பெர்னார்டோ சில்வா என்ன பண்ணுறாரு அப்படின்றத. அண்ட் இது கூடயே சேர்ந்து இன்னொரு சைனிங், இந்த சைனிங் வந்து 100% ஆஃபிஷியல் இனியும் ஆகலை பாய்ஸ். ஸோ 140 மில்லியன் சொல்லியிருக்காங்க. டிமாண்டே வந்து பர்சனல் டேர்ம்ஸ் வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது. ரியல் மேட்ரிட் கூப்பிடும்போது பர்சனல் டேர்ம்ஸ் வந்து ஆல்வேஸ் டிமாண்டே வந்து ரெடியாக தான் இருந்தார். ஸோ இது வந்து ஃபப்ரீசியோ முன்னாடியே சொல்லிட்டார், ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு. ரியல் மேட்ரிட் அண்ட் டிமாண்டே ஸோ ஆர்பி லைப்சிக்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ கன்ஃபார்மாக ஹியர் வி கோ, ரியல் மேட்ரிட் போகிறாருன்றது அவர் ஸ்டார்டிங்கே கொடுத்த ஒரு கால் தான். பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும். பட் ஆல்மோஸ்ட் டன். ஸோ 95% ஆஃபிஷியல் ஆச்சு. பட் கிளப் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. பட் இஸ் தேர் 140 மில்லியன் வந்து கொஞ்சம் அதிகம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது பாய்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 19 இயர்ஸ், ஜெர்மன் லீகில் ப்ரூவன், ஐவரி கோஸ்ட்டுக்கு பயங்கரமாக விளையாடுறாரு, எல்லாமே இருக்குது. பட் ஒரு 140 மில்லியன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்கும் அந்த பிளேயர் மேலே. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது டெஃபினட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ரியல் மேட்ரிட் ஸ்குவாட் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஒரு சைடில் வினிஷியஸ், ஸ்ட்ரைக்கில் எம்பாப்பே, பெல்லிங்ஹாம், ரைட்டில் டிமாண்டே அண்ட் சோமேனி ஆகட்டும் சரி, வால்வர்டே ஆகட்டும் சரி, ரைட்டில் எகெயின் டம்ஃப்ரீஸ் இருக்கார். டீம் வந்து ஒரு மாதிரி ப்ராப்பராக செட் ஆகிருக்கு. நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆக்சுவலாக எப்படியோ போட்டு நிறைய பண்ணியிருக்காங்க பாய்ஸ். ஸோ நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க. பட் இது எல்லாமே எப்படி மாறும் அப்படின்றது தான் பார்க்கணும். அண்ட் டிமாண்டே மட்டும் வந்தது இல்லாமல் இன்னும் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம 2-3 டேஸ் மேலேயே வந்துருச்சு இந்த இன்ஃபர்மேஷன். வினிஷியஸோட ட்ரான்ஸ்ஃபரோட ஹெட்லைன்ஸ் தான் ரொம்பவே எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா வினிஷியஸ் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணாமல் இருந்தார். ஸோ இன்னும் ஒரு 1 இயர் இருந்தது. ஸோ அப்படி 27 வந்து அவரோட கான்ட்ராக்ட் முடிகிற மாதிரி இருந்தது. சப்போஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருந்திருப்பார் அண்ட் எந்த கிளப்புக்கு வேணால் ஃப்ரீயாக போகலாம். பட் ரியல் மேட்ரிட் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில், அதை வினிஷியஸ் அக்செப்ட் பண்ணாமே இருந்தார். டீலில் எனக்கு இன்னும் இன்க்ரீஸாக வேணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தார். பட் அது வந்து ஒரு லாங் டேர்ம், என்னடா அது முடியாத ஒரு புதிராக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அண்ட் நடுவில் ஆர்சனல் ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஆர்சனலுக்கு வினிஷியஸ் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பட் ரியல் மேட்ரிட் அவ்வளோ சீக்கிரம் எந்த பிளேயரையுமே விட மாட்டாங்க. அதுவும் வினிஷியஸ் வந்து 26 இயர்ஸ் தான், அவர் எப்படி விட்டுருவாங்க? அண்ட் இதில் மொரினியோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருந்தார். அவருமே வந்து வினிஷியஸை கன்வின்ஸ் பண்ணதில் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருந்தார். அண்ட் வினிஷியஸ் கான்ட்ராக்டர் ரெனோவும் பண்ணியிருக்காரு. அண்ட் இனி வந்து அவர் ஒரு கிட்டத்தட்ட 2033 ஸோ அது வரைக்குமே வந்து வில் பி பிளேயிங் ஃபார் ரியல் மேட்ரிட் தான். 7 இயர்ஸ் கான்ட்ராக்ட் ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ வினிஷியஸ் டு ரியல் மேட்ரிட் வந்து ஒரு பெரிய ஒரு ஹாட் டாபிக். ஸோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஆர்சனலும் வந்து வேற ஒரு பிளேயருக்கு போகிற மாதிரி தான் இப்போ இனி அவங்க அப்ரோச் இருக்க போகுது. ஸோ வினிஷியஸோட அடிஷன் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்க போகுது. ஏன்னா வினிஷியஸ் எவ்வளோ பெரிய ப்ராஸ்பெக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்ட் கப்பில் எல்லா குரூப் கேம்ஸ்லையும் கோல் அடிச்சிருந்தார். ஸோ அவரோட அடிஷன் எகெயின் ரியல் மேட்ரிடுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்க போது. கோயிங் ஃபார்வர்ட் ரியல் மேட்ரிட் சீரியஸாகவே ஸ்கேரியாக இருக்காங்க. பட் இதெல்லாமே இருந்தது. அண்ட் அர்பலோவா அவருக்கு இன்டர்மாக இருந்தார், அவர் வந்து ஃபுல்லாம் போயிருக்காரு. அண்ட் அதே மாதிரி கார்சியா அவருமே வந்து எகெயின் ஃபுல்லாம் போயிருக்கார். அண்ட் நிறைய பிளேயர்ஸ் அவுட்டும் போயிருக்காங்க. அண்ட் மொரினியோவும் வந்து நான் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் தருவேன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பேர் கேட்கும்போது நல்லா இருக்குப்பா, மொரினியோ வாஸ் அ சான்சி ஃப்ளிக். ஸோ எப்படி இருக்கும் பாய்ஸ், ஒருத்தர் வந்து ஹை ப்ரெஸிங் அட்டாக்கிங் ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஒரு மேனேஜர், இன்னொருத்தர் டிஃபென்ஸில் ஒரு மாதிரி பார்க் த பஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஆனால் கவுண்டர் அட்டாக்கில் வேறு மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஜோசே மொரினியோ. அண்ட் ப்ரூவும் பண்ணியிருக்கார். ஸோ இவங்களோட பேட்டிலுக்கு நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுதான் ரியல் மேட்ரிட் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சினாரியோ பாய்ஸ். இதோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி நியூஸ் உங்களுக்கு ஏதாவது இனியும் அப்டேட்ஸ் கிடச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே கோயிங் ஃபார்வர்ட் ரியல் மேட்ரிட் நியூஸ் ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது இல்லாமல்
பார்சலோனா. ஸோ ஹான்சி ஃப்ளிக் பார்சலோனா போன வருஷம் அவங்க தான் வந்து லாலிகா அடிச்சிருப்பாங்க அண்ட் சாம்பியன்ஸ் லீக்கில் அத்லெட்டிகோ மேட்ரிட் கிட்ட ஒரு லாஸ் வந்திருக்கும். பட் அவங்களோட அப்ரோச் வந்து எப்போவுமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இந்த சீசன் இந்த டிரான்ஸ்ஃபரில் ஆல்மோஸ்ட் வந்து ராஷ்ஃபோர்டை வாங்குற மாதிரி தான் இருந்தது, ரீட்டைன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. 25 மில்லியன் கேட்டிருந்தாங்க, பட் ராஷ்ஃபோர்டுக்கு போகாமல் கார்டன் போயிருந்தாங்க. 80 மில்லியன் கொடுத்துருக்காங்க கார்டனுக்கு. ப்ரீமியர் லீக்கில் ஒரு மாதிரி பயங்கரமாக விளையாடி இருந்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். நியூ கேசல் வர்சஸ் பார்சலோனாலையுமே நிறைய 2 கோல் அடிச்சாரா, அந்த நல்ல விளையாடினார் கார்டன். ஹான்சி ஃப்ளிக் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல ஒரு அனலி போட்டிருக்காரு, கார்டன் எனக்கு தேவை அப்படின்னு. நல்ல பேஸ் இருக்குது பையனுக்கு, வேர்ஸ்டேலாக விளையாடலாம், விங்லேயும் விளையாடலாம், ஸ்ட்ரைக்காகவும் விளையாடலாம். ஸோ ஒரு நல்ல பிக்கா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் போய் 80 மில்லியன் ஒரு நல்ல வேல்யூவா இல்லை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா அப்படின்றத டெஃபினட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கார்டன் மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அடியாமியும் வாங்கியிருந்தாங்க பொருஷியா டாட்மெண்ட்லேருந்து. இவரும் ஒரு வேர்ஸ்டேலான ஒரு பிளேயர் தான். ஸோ லெஃப்ட்லேயும் விளையாடலாம், ரைட்லேயும் விளையாடலாம். இப்போ ப்ரீ சீசன் கேம்ஸ் எல்லாருமே வந்து ரைட்டில் விளையாடிட்டு இருந்தார். பட் ஒரு லெஃப்ட் ஃபுட் பிளேயர், ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் அடியாமி. ஸோ இவரோட சைனிங் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் விஷயம், வினிஷியஸோடைய ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சைடில் பயங்கரமான ஒரு ஹெட்லைன்ஸாக போயிட்டு இருந்தது. பட் சைடில் இப்போ இது நியூவாக ஆரம்பிச்சிருக்கு, ராட்ரி டு பார்சலோனா என்ன கதை அப்படின்றது. ஸோ நிறைய பேருக்கு இது கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து ராட்ரி வந்து மேட்ரிட் பிளேயர் தான், பார்ன் மேட்ரிட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் மான்செஸ்டர் சிட்டிக்கு போயிருந்தார் அண்ட் அங்கே பயங்கரமாக விளையாடினார். பலாண்டியார் வின் பண்ண பிளேயர் ராட்ரி. அண்ட் இந்த வேர்ல்ட் கப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வேர்ல்ட் கப்பில் கோல்டன் பால் வின் பண்ணியிருப்பார். வேறு லெவல் பிளேயரான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இவர் வந்து சிட்டிலேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் எந்த கிளப் போகிறார், ஸோ ஸ்பெயின் தான் போகணுன்றது தான் அவரோட டெஸ்டினி அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். மேட்ரிட் கூட போகிற மாதிரி தான் ஸ்டார்டிங் இனிஷியல் டாக்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ க்ரூஸ் ஒரு சைடில் சொல்லியிருப்பார், ரியல் மேட்ரிட்டுக்கு ராட்ரி வந்து நான் ரிட்டையர்மெண்ட்லேருந்து வந்து விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா ராட்ரி மாதிரி ஒரு பிளேயர் வந்து கேமை ப்ராப்பராக ரீட் பண்ணி கூடி விளையாட ஒரு பிளேயர் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஜூனியர் பிஸ்கெட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். அண்ட் நடுவில் திடீர்னு பார்சாக்கு மேலே டாக்ஸ் போச்சு. அண்ட் இன்னொரு சைடில் வேர்ல்ட் கப்பில் நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்சாவில் இருந்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க ராட்ரி டு மேக் ஜாயின் பார்சா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன விஷயம்னு தெரில. பட் பிளேயர் டு கிளப் பர்சனல் டேர்ம்ஸ் வித் பார்சலோனா அக்ரீட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ பிளேயர் வந்து ரியல் மேட்ரிட்டுக்கு போல, இஸ் கோயிங் டு கோ டு பார்சலோனா. பிளேயர் சைடில் ஓகே எல்லாமே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ கிளப் டு கிளப் டாக்ஸ் மட்டும் ஹோல்டில் இருக்குது, நெகோசியேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 65 மில்லியன் கேட்குறாங்களா. ஸோ அதாவது மான்செஸ்டர் சிட்டி எனக்கு தெரிஞ்ச 30 இயர்ஸ், இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் ப்ரைமாகவே இருக்க போகுது ராட்ரிக்கு. வை நாட் 60 மில்லியன் ஈஸியாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளோவாக இருக்க போகுது ரியல் மேட்ரிட்டுக்கு. பட் பார்சாக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். ஆல்ரெடி பார்சா ஒரு யங் ஸ்குவாட் தான். இந்த மாதிரி ஒரு ராட்ரி மாதிரி ஒரு கேலிபர் இருக்கிற ஒரு பிளேயர் வந்துட்டேன்னா கேமை டோட்டலாக மாற்றிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் ராட்ரி. அண்ட் இது இல்லாமல் ஸோ பார்சலோனாக்கு ராட்ரி வரப்போறான்றது இதுவும் வந்து 100% இனியும் அஃபிஷியல் ஆகலை பாய்ஸ். ஸோ 95% டன். ஸோ வெறும் கிளப் டு கிளப் டாக்ஸ் மட்டும் இனியும் போகணும். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா we can see here we go அஃபிஷியல் ஆகிடும். ஃபெப்ரிசியோ அப்போத்துலேருந்தே சொல்லிட்டார் இந்த விஷயமும் வந்து ராட்ரி வந்து பார்சாக்கு தான் போகிறாரு அப்படின்னு. பட் இனியும் அஃபிஷியலாக வரல. பட் மோஸ்ட் லைக்லி வில் எண்ட் இன் பார்சலோனா அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பார்த்தீங்க? ஸோ இவர் வந்து ஸ்டார்டிங் ரியல் மேட்ரிட் மாதிரி தான் இருந்தது. பட் நடுவில் பார்சா வந்து ஹைஜாக் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் டுவர்ட்ஸ் சைனிங் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ பார்சலோனாக்கு ரியல் மேட்ரிட் படி பார்க்கும்போது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே வேல்யூவான ஒரு சைனிங்ஸா அதையும் சொல்லுங்கள். அண்ட் ஸ்ட்ரைக் அவங்களுக்கு மேஜர் த்ரெட்டாக இருந்தது. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் கரெக்டாக அமையல. லெவன்டாஸ்கி போன சைடில் இருந்தார் போன தடவை. அண்ட் ஃபெரான் டாரஸ் வந்திருந்தார். பட் அவங்க வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் சீசன் அப்ரோச் ஆகும்போது ஜூலியன் ஆல்வரஸ் மேலே ஒரு கண்ணு வச்சாங்க. அண்ட் அத்லெட்டிகோ மேட்ரிட் ஒரு சைக் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது முடியாது, எங்களுக்கு மெயின் பிளேயரே ஜூலியன் ஆல்வரஸ் தான், ஸோ அவர் எப்படி நாங்கள் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசியில் டீல் கொலாப்ஸ் தான் ஆச்சு. பெருசாக வந்து ஆல்வரஸ் அக்ரி பண்ணியிருந்தார் பார்சலோனாக்கு போகிறதுக்கு. பட் அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து டினை பண்ணியிருந்தாங்க. ஸோ கன்ஃபார்மாக அது நடக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து இப்போ அஃபிஷியல் ஆயிருக்கு பாய்ஸ். ஸோ ஆல்வரஸ் டு பார்சலோனா அந்த கதை இப்போ இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஓசிமனுக்கு போயிருந்தாங்க, அதாவது கலட்டாசரேலேருந்து. பட் அந்த டாக்ஸும் ஒரு மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் பெருசாக அப்படியே நிற்கல. பட் இனியுமே வந்து ஸ்ட்ரைக்கில் அவங்க மேஜராக ஒன்று பார்க்க போகிறாங்க. ஒரு பிளேயர் அடிஷனாக வரப்போகிறார் பார்சலோனாக்கு. அது எந்த பிளேயர்னு இனி ஃபியூச்சர் வீடியோஸில், இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு டெஃபினட்டாக ஷேர் பண்ணுறேன். பட் இதை தவிர பார்சலோனா ஸ்குவாட் ஆல்ரெடி ஒரு சாலிடான ஒரு ஸ்குவாட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தது என்னென்னா, அரோஹோ பார்சலோனாவில் கன்ஃபார்மாக மெயின் லெவலில் சான்ஸ் கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் சினாரியோ இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஐடியா போட்டார் அரோவும்.
அண்ட் ஹான்சி ஃப்ளிக்கும் சொல்லியிருந்தார், ஒரு நல்ல ஆஃபர் வருது, உன்னோட வேஜஸாக அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா நீ டெஃபினட்டாக போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவரும் வந்து லிவர்பூல் கிட்ட இந்த டீல் அப்ரோச் பண்ணி லோன் டீல் சாங்ஷன் ஆயிருக்கு. அண்ட் லோன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்ஷன் டு பை அதுவும் வந்திருக்கு. ஸோ வாங்கிடுவாங்க மோஸ்ட் ஆரோவை. அண்ட் அவருமே மெடிக்கலும் பாஸ் ஆகிட்டாருன்ற இன்ஃபர்மேஷன் தான் நான் கேள்விப்பட்டேன். அண்ட் இந்த சைனிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ நல்ல அடிஷனாக இருக்க போகிறாரா? ஸோ பார்சாக்கு அரோ எல்லாமே ஸ்குவாட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ மெயின் பாயிண்ட் ஃபார் பார்சிலோனா அட்டாக். ஸ்ட்ரைக்கர் மட்டும்தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்க போகுது. இனி வர டைமில் ஸ்ட்ரைக்கரை மெயினாக போகிறாங்க. பட் அதை தவிர கார்டன் கேன் ஆல்சோ பிளே ஸ்ட்ரைக். அடியாமி லெஃப்ட்லேயும் விளையாடலாம், ரைட்லேயும் விளையாடலாம். சேம் கோஸ் வித் ரஃபீனியா. யமால் இஸ் ஆல்சோ தேர். டீம் ஒரு மாதிரி செட்டு தான். பட் எப்படி இவங்க அப்ரோச் பண்ண போகிறாங்க? ஹான்சி ஃப்ளிக் வந்து சீரியஸாகவே இந்த கேம் வந்து எல் கிளாசிக்கோ ஆகட்டும் சரி, இனி வர லாலிகா கேம்ஸ் ஆகட்டும் சரி, பயங்கரமாக இருக்க போகுது. மொரினி ஒரு சைடில், ஹான்சி ஃப்ளிக் ஒரு சைடில் பார்க்க பயங்கரமாக இருக்க போகுது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா ஃபெரான் டாரஸ். ஸோ நம்ம வேர்ல்ட் கப்பில் ஒரு கோல் அடிச்சிருப்பார் எகெயின்ஸ்ட் அர்ஜென்டினா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து பர்சனல் டேர்ம்ஸ் வந்து டுவர்ட்ஸ் பிஎஸ்ஜி அக்ரி ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட் லைக்லி வில் கோ டு பிஎஸ்ஜி. நடுவில் அத்லெட்டிகோ மேட்ரிட்லாம் கேட்டாங்க. பட் பார்சலோனா வந்து நான் பிஎஸ்ஜிக்கு தான் அனுப்ப போகிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவருமே ஓகே ஆகிட்டார். ஸோ 55 மில்லியன் ஆர் 50 மில்லியன் அந்த மாதிரி ஒரு நெகோசியேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட் லைக்லி ஃபெரான் டாரஸ் வந்து ஹி வில் கோ டு பிஎஸ்ஜி அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் பிஎஸ்ஜியும் சைடில் நிறைய பிளேஸை வாங்கிட்டு இருக்காங்க. பாய்ஸ் இனி அப்கமிங் வீடியோஸில் அவங்கள பற்றியும் பேசலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. பட் பார்சலோனா பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களோட இன்ஸ் அண்ட் அவுட். ஸோ அண்ட் ரியல் மேரிட் ஆகட்டும் சரி, இதுதான் இன்ஸ் அண்ட் அவுட். அண்ட் இதெல்லாம் தான் பாய்ஸ் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ வரைக்குமே பார்சலோனா அண்ட் ரியல் மேட்ரிட் பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேஸ் வாங்கியிருந்தாங்க, நான் இப்போ சொல்லியிருந்தேன். அண்ட் ரியல் மேட்ரிட் பொறுத்த வரைக்கும் சுவமெனி கான்ட்ராக்டும் ரெனியூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி அவருமே ஸ்டே பண்ணுவார். ஏன்னா ராட்ரி ரியல் மேட்ரிட் போகிற மாதிரி இருந்தது. அவரோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்சலோனாக்கு ஹைஜாக் ஆனதுனால ஸோ மோஸ்ட் லைக்லி ரியல் மேட்ரிட்டில் சுவமெனியை விட மாட்டாங்க. பட் அது இல்லாமல் வேறு ஏதாவது ரியல் மேட்ரிட் சைனிங் பண்ணுவாங்களா? ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்ட் சேம் கோஸ் வித் பார்சலோனா. இம்பார்ட்டண்ட்டாக ஸ்ட்ரைக்கரை பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. பட் பார்ப்போம். ஜோசே மொரினியோ அண்ட் ஹான்சி ஃப்ளிக் இனி வர டைமில் எந்தெந்த சைனிங்ஸ் அவங்களோட எடுக்க போகிறாங்க, அவங்க ஸ்குவாடை ஸ்ட்ராங்காக போகிறாங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் நீங்களுமே, உங்களுக்கு ஐடியா கிடச்சதுன்னா. அண்ட் இந்த வீடியோவை சம்மரைஸ் பண்ணனா இதுதான் பாய்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் பண்டஸ் லீக் ஆகட்டும் சரி, ப்ரீமியர் லீக் ஆகட்டும் சரி, எந்த ட்ரான்ஸ்ஃபர் நியூஸாக இருந்தாலும் இமீடியட்டாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இனி வர வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ. நன்றி, வணக்கம்.